ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக நாம் ஜெபித்து வருவது போல கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்தி பாரப்படுத்துகின்ற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதிலை கொடுக்கின்றார், ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் கூட இந்த ஓரினை செயற்கை பாவத்தில் ஆகப்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பாவத்தின் நிமித்தம் தேசம் எவ்வளவு சாபத்திற்குள் கடந்து செல்கிறது, எப்படி தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் திரும்புகிறது என்று நமக்கு தெரியும். இதே போல் பாவங்கள் எல்லாம் நம்முடைய உலகத்திலிருந்து, நம்முடைய தேசத்திலிருந்து, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வேறு இருக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த காரியத்தில் என்னென்னதற்காக உணர்த்துகிறாரோ அதன்படி நாம் ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓரினை பாவத்திற்காக நாங்கள் நம்முடைய திறப்பில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் செய்கின்ற இந்த தவறான காரியங்கள் எல்லாம் எங்கள் இந்திய தேசத்தை விட்டு விலகி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பாவத்தின் நிமித்தம் தேசத்தின் மீது உங்களுடைய கோபங்கள் திரும்பி விடாதபடி கர்த்தாவே இந்த ஒரு விசையாக நீங்க இறங்குங்கப்பா. மனம் இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே போல் பாவத்தை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமது பாதத்தை பிடிச்சு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தை பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. நீங்க மனம் இறங்கும் தெய்வமா இருக்கிறீங்கப்பா. நீர் மனம் இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தை பிடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓரின செயற்கை பாவத்தில் ஆகப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக திறப்பிலே வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சோதகுமாராவின் பாவங்கள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதே போல் பாவத்தில் கிடக்கிற ஆண்களை நீங்க மீட்டெடுப்பீராக ஆண்டவர், பெண்களை மீட்டெடுப்பீராக ஆண்டவர். இந்த பாவங்கள் எங்கெங்கு துவங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த பாவங்கள் எல்லாம் விளங்கும்படியாக தேசத்தை விட்டு விலகி போகும்படியாக நீங்க மனம் இறங்குங்க பாட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஒரு ஜபாபி ஊற்றப்படட்டும்பா. இந்த ஓரின செயற்கை பாவம் விலகும்படியாக எங்கள் ஜனத்திற்காக நிற்கிறோம்ப்பா. உங்களுக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. நிற்கணுமே தேசத்திற்காக. ஏசப்பா, எங்கள் தேசத்திற்காய் கதறுகிறோம் அப்பா. கதறணுமே ஜபாவி ஊற்றும் ஐயா. அப்பா, அழிகின்ற ஜனத்திற்காக ஒரு விசையாக ஜபாவி ஊற்றப்படட்டும்பா. இந்த ஓரின செயற்கை பாவத்துல கடப்பவர்களுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக இந்த ஓரின செயற்கை பாவத்துல புரண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மீட்டெடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் செய்கின்ற இந்த பாவத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் பிரித்து எடுப்பீராக ஆண்டவரே. உமது திட்டமும் சித்தமும் ஆண் பெண்ணோடும் பெண் ஆணோடும் திருமணம் செய்து வாழ்வதுதான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. இந்த தவறான பாவத்தில் கடக்கிற எல்லாரையும் மீட்டு எடுப்பீராக ஆண்டவரே. அநேக தேசங்கள்ல இது ஒரு சட்டமாகவே இருக்கிறது ஆண்டவரே. ஆண் ஆணோடு சேர்ந்து ஆண்டவரே உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம், பெண் பெண்ணோடு சேர்ந்து உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்கிற இந்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த திட்டத்தின்படி ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு சாபங்களும் தேவனுடைய கோபங்களும் திரும்பாதபடி யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பாவங்கள்ல விழுந்து கிடக்குறாங்களோ இயேசுவின் நாமத்தினால உங்க கரம் மீட்டு எடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரம் மீட்டெடுத்து தூக்கி எடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கரம் மீட்டெடுத்து தூக்கி எடுப்பதற்காக நன்றி. இந்த பாவத்தில் வாழ்கின்ற உளையான சேற்றில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கிற தேவன், இவர்களை நீங்க தூக்கி எடுப்பதற்காக நன்றி. இந்த பாவத்தில் இருந்து, இந்த பாவமான அசுத்தங்களில் இருந்து, சேற்றுகளில் இருந்து உங்க இரத்தம் இவர்களை கழுவி ஆண்டவரை இவர்களை பிரித்து தூக்கி எடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எஸ், உங்க பாவம் ஆண்டவரே, இவர்களின் பாவங்களை போக்குகிறது உங்க ரத்தம்.
உங்க ரத்தம் பூசப்படட்டும். இந்த ஓரின சேர்க்க பாவத்துல கடக்கிறவங்க மேல உங்க ரத்தம் பூசப்படட்டும்பா. பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்கள் தேசத்தின் இது நிமித்தம் வரும் சாபங்கள் நீங்கட்டும். உங்க ரத்தம் 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 சமாதானம் தர்ற ரத்தத்திற்காக நன்றிப்பா. சமாதானம் தேசம் முழுவதிலும் சமாதானம். எஸ், உங்க ரத்தம் தான்ப்பா எங்களுக்கு ஜெயம். எங்கள் தேசத்திற்கு உங்க ரத்தம் தான்ப்பா ஜெயம். அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் திருமணம் செய்யலாம் என்கிற சட்டங்கள் தேசத்துல எந்தெந்த தேசத்துல இருக்கிறதோ அந்த சட்டங்கள் எல்லாவற்றையும், அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி எழுதுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே போல் சட்டங்களை அமைத்து இருக்கிற ஆண்டவரே அதிபர்கள், ஆண்டவரே பிரதமர்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய உணர்வுகளை கத்த நீங்க கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த பாவத்தை உண்டு பண்ணுகிற காரியத்திற்கு தடை உண்டு பண்ணுவீராகப்பா. எந்தெந்த தேசத்துல இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ, அமெரிக்க தேசம், இந்திய தேசம், ரஷ்ய தேசம், எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த தேசங்கள்ல இதே போல ஓரின பாவத்திற்கு ஆண்டவரே அரசாங்கமே அனுமதி கொடுத்திருக்கிறதோ, அரசாங்கமே திருமணம் செய்யலாம் என்கிற திட்டங்களை உண்டு பண்ணி இருக்கிறதோ, எல்லா திட்டங்களும் தகுடுபடியாகி போவதாக, எல்லா திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் ஆகி போவதாக, எல்லா திட்டங்களும் செயலற்று போவதாக, எல்லா திட்டங்களும் விலகி போகட்டும் ஆண்டவரே. யார் எந்த பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த பிரதமர் இந்த திட்டங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்துல இருக்கின்ற இதே போல் திட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுவதாக ஆண்டவரே. இதே போல் பாவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே இந்த பாவங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மீட்டெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமண சட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இல்லாமல் போய்விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தை விட்டு இதே போல் பாவங்கள் எல்லாம் வேற இருக்கப்படுவதாக ஆண்டவரே. இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தனியா வீடு எடுத்து ஆணோடும் பெண் பெண்ணோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரிவினை உண்டாகி தன் குடும்பத்தோடு போய் இணைய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மறுபடியும் அவர்களை தூக்கி எடுத்து இணைய போறதுக்காக நன்றி. இதே போல் பாவத்திற்கு எதிராக ஆண்டவரே அநேக புதிய சட்டங்கள் ஆண்டவரே வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் காண்கிறார் என்கிற பயம் வரட்டும் ஆண்டவரே. லோத்துவின் மனைவியை போல் திரும்பி பார்க்காதபடி ஆண்டவரே முகத்தை பார்க்க கிருபை பாராட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சோதம் குமார பாவத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு அகற்றியதற்காக நன்றி. இந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் தகுதிபடியாக்கியதற்காக நன்றி. இந்த காரியங்கள்ல இருப்பவர்களை மீட்டெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த பாவங்கள் எங்கள் தேசத்தை விட்டு விலகியதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.